GT Holidays, South India's #1 travel brand. வருஷம் இல்லைங்க எந்த இடத்துல பஸ் ஸ்டாப்ல ஏதாவது நின்றுதுன்னா எல்லாம் சார்ஜ் பண்ணி காமிச்சு தரலாம். உங்களை ஏமாத்திட்டு 2 பேர் போறான். அப்ப என்ன வேலை செய்ய விட்டாதாங்க நான் செய்ய முடியும். பதில் சொன்னதானே வேலை செய்ய முடியும். பஸ் ஸ்டாப் எங்க? எங்க பஸ் ஸ்டாப்? இதான் எங்க ஒரு வண்டி ஒரு ஆள் நிற்கிறானா டிக்கெட்டு கேளுங்க தரலாம். இதை செய்யறது விட்டுவிட்டு ஒண்ணும் இல்லாத சும்மா ஓரமா நிறுத்தி இருந்து நாங்க போய் ஆஸ்பத்திரியில உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இங்க வந்து 500 யாரை கூப்பிடுறாங்க? சும்மா 2000 கேளுங்க லஞ்சம் கொடுக்குறேன். அதை பத்தி கவலையே நீங்க வந்து எனக்கு அப்படிதான் சொல்லுவேன். சொல்லுவேங்க. என்ன பண்ண கௌரியம் பண்ற ஏடா வண்டி நிறுத்திருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஐயா மன்னிச்சுங்க ஐயான்னு போவேன். சும்மா ஒண்ணுமில்ல ஓரமா நிறுத்திருக்கிறேன். லட்சம் வண்டி வந்து நிக்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல லட்சம் வண்டி நிக்கிறேன். எவனையும் கண்டுக்காது. நீங்க பண்ணுங்க. தெரியும் ஃபைன் 500 யாரை கூப்பிடாது? எங்க தெரியல யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. அண்ணா இருங்க. அந்த 500 யாரா கட்டது அப்புறம்? சார் இங்க பார்க்கிங்கே இல்ல, பார்க்கிங் இருக்குன்றாங்க. டிராஃபிக் இல்லன்ற லோக்கல்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்றாங்க. அதிகம் பண்ணி கூடாது. அது அடுத்து பேசிக்கலாம். அப்படியே ராயத்தை விடணும். ஏப்பா உடப்பா உட பேசிக்கலாம். நான் வந்து 15 நிமிஷம்னால வான் பண்ணிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்துல நோ பார்க்கிங் இல்லாத இடத்துக்கு அபராதம் விதிச்சதா சொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி 500 ரூபாய் அபராதம் விதிச்சதா சொல்லப்பட்ட அந்த போக்குவரத்து காவலரை முற்றுகையிட்டு வாகன உரிமையாளர் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. என்ன நடந்ததுன்றதை இதோ இந்த பதிவுல பார்க்கலாம். சும்மா ஓரமா நிறுத்தி இருந்து நாங்க போய் ஆஸ்பத்திரியில உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இங்க வந்து 500 யாரை கூப்பிடுறாங்க? சும்மா 2000 கேளுங்க லஞ்சம் கொடுக்குறேன். அதை பத்தி கவலையே நீங்க வந்து எனக்கு சொல்லுவேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர பகுதியில பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் அப்பப்ப ஏற்படுறது வழக்கமான ஒண்ணு. இந்த நிலைமையில ராசிபுரத்துல போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரா கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி நட்ராஜன் அப்படின்றவர் புதுசா பணியில சேர்ந்திருக்காரு. இவர் புது பேருந்து நிலையம் பக்கத்துல வாகன தணிக்கையில ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்போ நோ பார்க்கிங் இல்லாத இடத்துல ஒரு வாகனம் நின்றுட்டு இருந்திருக்கு. அப்படி நோ பார்க்கிங் இல்லாத இடத்துல இருந்த வாகனத்துக்கு காவல் உதவி ஆய்வாளர் நட்ராஜன் 500 ரூபாய் அபராதம் விதிச்சதா சொல்லப்படுது. இதுக்கான குறுஞ்செய்தியும் வாகன உரிமையாளருக்கு போயிருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த வாகன உரிமையாளரோ போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரான நட்ராஜன் கிட்ட நீங்க விதிச்ச அபராத தொகையை என்னால கட்ட முடியாது அப்படின்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. கிட்டத்தட்ட அந்த சாலையில 1 மணி நேரத்துக்கு மேல வாக்குவாதம் நடந்ததா சொல்லப்படுது. இப்படி புதுசா சேர்ந்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் நோ பார்க்கிங் இல்லாத இடத்துக்கு அபராதம் விதிச்சதா சொல்லப்பட்ட இந்த சம்பவம் ராசிபுரம் பகுதி மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. GT Holidays, South India's #1 travel brand.